ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டி பாட்டில். நம்ம சன் டிவியில் இரவு 10 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் எதிர்நீச்சல். இதில் பெரிய மருமக ரோலில் ஈஸ்வரிங்கிற கேரக்டரில் நம்ம கனிகா நடிச்சிருக்காங்க. இவங்க அடிபட்டு கோமாவில் இருக்கிறதா ரொம்ப மாசமாகவே கதை போய்கிட்டு இருக்கு. கனிகாவுக்கு வேறு ஷூட் இருக்கிறதுனால அவங்க திரும்ப வர வரைக்கும் அவங்க கேரக்டர் கோமாவில் இருக்க மாதிரி தான் காட்டுவாங்கன்னு முதல்ல சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் கனிகா யூஎஸில் போய் செட்டில் ஆக போகிறாங்க. அவங்க இனிமேட்டு இந்த சீரியலை கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னும் இந்த கேரக்டரை ஒரேடியாக க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லப்பட்டது. அவங்க ஆல்ரெடி யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மத்தியில் கனிகா அவங்க நாய்க்குட்டியோட ஈசிஆரில் வாக் போய்கிட்டு இருந்ததை பார்த்து நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க. இவங்க இங்கே தான் இருக்காங்களா, அப்புறம் ஏன் எதிர்நீச்சல் சீரியலில் இவங்க நடிக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வந்து விசாரித்ததில் கனிகாக்கும் டைரக்டருக்கும் ஏதோ ஒரு கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வந்ததுனால அவங்க அந்த சீரியல்லேருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த கேரக்டரில் வேற யாராவது நடிப்பாங்க. முக்கியமாக இந்த கேரக்டரில் நடிகை தேவயானி நடிக்க வருவாங்கன்னு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. திருச்செல்வம் அவர்களும் தேவயானியும் கூலங்கள்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீரியல் கொடுத்துருக்கிறதுனால அவங்களோட காம்பினேஷன் அகெயின் ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில் திருப்பவும் கனிகாவையே சீரியலில் காட்டியிருக்காங்க. சீரியலில் கனிகாவுக்கு ஸ்லைட்டாக சுயநனவு வந்துட்டதாகவும் அவங்க திருப்பி எழுந்து வருவாங்கன்னு சொல்லப்படுது. ரொம்ப நாளாக கனிகாவை அந்த ப்ரொமோஷனில் காட்டாமல் இருந்தவங்க இப்போது கனிகாவையும் அந்த ப்ரொமோஷன் அந்த இன்டர்வல் ஆடு ஃபோட்டோவில் காட்டுறாங்க. ஸோ கனிகாவை எல்லா கருத்து வேறுபாடையும் முறியடிச்சுட்டு திருப்ப இந்த சீரியலில் நடிக்க வரப்போகிறாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.